வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோட் திரைப்படம் வெளிவந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எந்த செயல் செய்தாலும் முதலில் விநாயகரை வணங்கி தான் அந்த வேலையை தொடங்குவாங்க. இந்துக்களுக்கு பிடித்த பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லலை. அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராமல் இருந்தால் இவர்கிட்ட நம்ம வாழ்த்துக்களை எதிர்பார்க்க மாட்டோம். இவர் பக்ரீத், ரம்ஜான், கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடேக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஏன் வாழ்த்துக்களை சொல்லலை? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் மற்ற மதத்தினர் பண்டிகைகளுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவார். இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார். விஜய் அவர்களும் அதே மாதிரி செய்கிறாரா? விஜய் அவர்களும் மத அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறாரான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இங்க மத அரசியல் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மத சார்பற்ற எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் தான் இப்போ தமிழகத்திற்கு தேவை. அதை புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் செயல்பட்டால் அரசியலிலும் வெற்றி பெறுவார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொன்னால் திமுக கட்சிக்காரர்கள் மாநாட்டிற்கு அனுமதி தராமல் மறுத்துட போறாங்கன்னு பயந்துட்டாரா விஜய்? திமுக காரங்க இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றதில்ல. அப்படி இருந்தும் திமுகவுக்கு தான் இவங்க எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? இவங்க என்ன பண்ணிட போறாங்கன்னு நினைச்சிட்டாரா விஜய்? கணேசனா கரணம் போடுன்னு பிள்ளையாரை வச்சு கில்லி படத்தில் பாட்டு பாடுவார். வில்லு படத்தில் பெரிய பெரிய விநாயகர் சிலையை வச்சு ராமா ராமான்னு பாட்டு பாடுவார். அப்பொழுதெல்லாம் இவருக்கு விநாயகர் தேவை. இப்போது விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டார். இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னாதான் நாமெல்லாம் பிள்ளையாரை வழிபட போகிறோமா? இவர்கள் வாழ்த்துக்கள் சொல்வதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அரசியலுக்கு வந்துட்டா மக்களுக்காக அரசியல்வாதியாக இருக்கணும், மதத்துக்கான அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது. இதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இவர் அரசியலுக்கு புதுசாக வராரு. நியாயமாக ஆலோசனை சொல்கிறவரை இவர் கூட வச்சுக்கிட்டா இந்த மாதிரி தவறெல்லாம் நடக்காது. வீட்டுக்குள்ளே சாமியை கும்பிட்டுக்கிட்டு வெளியில் நாங்கள்லாம் கடவுள் மறுப்பாளர்னு சொல்கிறவங்கள பார்த்து இவர் அரசியல் பண்ணார்னா சீக்கிரமாக காணாமல் போயிடுவார். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு படத்தில் டைலாக் பேசுகிற மாதிரியே அரசியலிலும் நல்லா யோசித்து மக்களுக்கு எது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டா எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கக்கூடாது. அந்த மாதிரி அரசியலை விஜய் பண்ணுவாரா? அடுத்தது தீபாவளி வருது, அதற்காவது வாழ்த்து சொல்வாரான்னு பார்ப்போம். அதற்கும் வாழ்த்து சொல்லலைன்னா இவர்கள் எல்லோரும் ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.